ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மல்லி எப்படியாவது அங்கே இருந்து அந்த ரவுடிக்கிட்ட இருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த சுடரை பற்றின தகவல் ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோடு நம்ம மல்லிக்கு கிடைக்கணும். அந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட காமிச்சு அதை விஜய் நம்பி இந்த சுடரை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய்ன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் அப்படியே தன்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு அப்படியே நம்ம வெண்பா குட்டியை கட்டி அணைச்சிக்கிட்டு போடுற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க சகிக்கலைங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது. பணத்துக்காக இப்படியெல்லாம் நடிக்கிறாளா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ முதல்ல சுடரோட சுயரூபத்தை நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தணும். அதுக்காக தான் மல்லியும் மனோகரும் போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல நம்ம மல்லிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கடைசியில் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரையும் மனோகர் போயிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. மல்லி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ரவுடிங்களுக்கு பயந்து அந்த போலீஸ் லஞ்சத்தை ஏதாவது வாங்கிட்டு அமைதியாக போயிடுறாங்களா, இல்லை அங்கேருந்து நம்ம மல்லியை காப்பாற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படியே காப்பாற்றினாலும் திரும்பவும் அந்த ரவுடியால் நம்ம மல்லிக்கு அந்த இடத்துல ஆபத்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி ஏதாவது ஆபத்து வந்தால் நல்லதுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஏதாவது மல்லிக்கு ஆபத்து வரணும். அந்த விஷயம் மனோகர் மூலயமா விஜய்க்கு தெரியணும். விஜய் அங்கே போயிட்டு எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கூட சேர்ந்துக்கிட்டு மல்லி பண்ணுற எல்லா வேலையுமே பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கிடைக்கும் போது ஒரு செகண்டில் நம்ம விஜய்க்கே டவுட் வர மாதிரி ஏதாவது அமைஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லை இவங்க சொல்கிறத பார்த்தா இவ ரேணுகாவாக இருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு விஜய்க்கு அங்கே ஏதாவது தெரியணும். அதுக்கு விஜய் அங்கே போகணும். அப்படின்னா மல்லி பயங்கரமான பிரச்சனையில் திரும்பவும் மாட்டிக்கிட்டு மனோகரை வேறு வழி இல்லாமல் விஜய்க்கு சொன்னால் மட்டும்தான் விஜய் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போவார். அப்படி போனால் தான் விஜய்க்கே சந்தேகம் வர மாதிரி அங்கே ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நடக்கவும் சான்சஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா அப்பப்போ கொலை காண்டில் இருக்காங்க இந்த ரேணுகா மேலே. ஏன்னா ராஜி ரேணுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு திரும்பவும் விஜய்க்கு தாலி கட்டுறாரா, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ரஞ்சிதாவால் தாங்க முடியல. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நானே பண்ணிக்கிறேன் என் லைஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அந்த சுடரோட வலையிலையும் இந்த ரகு வீட்டிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுடரை ரஞ்சிதாவும் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணி போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை எடுத்துகிட்டு விஜய்கிட்டையும் காமிக்கலாம். மல்லி சொல்கிற மாதிரி இவன் ரேணுகாக்காவே இல்லை, இவன் சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை ரஞ்சிதா விஜய்கிட்ட காட்டினாலும் அதுவும் நல்ல விஷயம்தான். ஆக மொத்தம் யாராவது ஒருத்தர் நம்ம விஜய்க்கு இவ ரேணுகா இல்லை சுடர் தான் அப்படின்றத ஆதாரத்தோடு காமிச்சா மட்டும்தாங்க விஜய் நம்ப போகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆதாரத்தை நம்ம மல்லி கொண்டு வராங்களா, இல்லை ரஞ்சிதாவே எடுத்துகிட்டு விஜய்க்கு தெரியப்படுத்துகிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.